அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் யாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா, அவர் எதுக்காக நம்ம ஹீரோக்கு இவ்வளோ உதவிகள் அப்படிங்கிறத செய்யணும்? நார்மலா டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனா, அதையும் தாண்டி ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத குடுக்குறாரு. எதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணணும்? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கதைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இதை ஒரிஜினல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸே எவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா இதுக்கு மேல இன்னொரு பிரபஞ்சம் அப்படிங்கிறது இருக்கு. அதை த லேண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரிஜினல் யூனிவர்ஸே நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட 200 யூனிவர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஆனால் லேண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிறது ஒன்று தான். இந்த ஒரிஜினல் யூனிவர்ஸ்லேருந்து லேண்ட் ஆஃப் ஆரிஜினுக்கு போகணும் அப்படின்னா நார்மல் பீப்புளால் போகவே முடியாது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் அப்படிங்கிறத ரீச் பண்ணணும். இப்போது நம்ம ஹீரோ என்ன லெவலில் இருக்கான்? யூனிவர்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கான்ல. ஆக்சுவலாக அவர் இன்னும் யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆகலை, பட் ஆனால் யூனிவர்ஸ் மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யூனிவர்ஸ் ஓவர்லார்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே சுப்ரீம் பீயிங்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த சுப்ரீம் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ காட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ட்ரூ காட் லெவல் கூட அந்த லேண்ட் ஆஃப் ஆரிஜினுக்கு போக முடியாது. ட்ரூ காடுக்கு மேலே ட்ரூ காட் ஆஃப் வாய்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே இட்டர்னல் ட்ரூ காட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ட்ரூ காட் ஆஃப் வாய்ட் ஸ்பேஸ், அதுக்கப்புறமா இட்டர்னல் ட்ரூ காட், இவங்களால மட்டும்தான் அந்த லேண்ட் ஆஃப் ஆரிஜினுக்கு போக முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கதை எல்லாமே எங்கடா நடக்குதுன்னா ஒரிஜினல் யூனிவர்ஸில் தான் நடக்குது. சரி, இப்போ நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் அப்படிங்கிறவர் இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் லேண்ட் ஆஃப் ஆரிஜினை சேர்ந்தவர். இந்த லேண்ட் ஆஃப் ஆரிஜின், அதுக்கப்புறம் ஒரிஜினல் யூனிவர்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கனெக்ட் ஆகிற இடத்த யூனிவர்ஸ் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் அது. ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆபத்து வரும்னே தெரியாது. ஸோ அந்த லேண்ட் ஆஃப் ஆரிஜினில் பிறந்தவர் தான் நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட். அவர் அங்கே என்னவா இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த இடத்துல காட்லி கிங்காக இருந்தார். இந்த இட்டர்னல் ட்ரூ காட் ஆஃப் வாய்ட் ஸ்பேஸு, இது எல்லாத்துக்கும் மேலே, ரொம்ப மேலே இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் காட்லி கிங். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. இவர் தனக்குன்னே ஒரு ராஜ்யத்தை வச்சுருந்தார். அந்த இடத்துல மொத்தமாக 5 கிங்டம் இருக்குது. அதில் இவரோட கிங்டமும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ இவரோட கிங்டம் பேர் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங்டம் ஆஃப் ஜின். என்னதான் மனுஷன் அவ்வளோ பெரிய ராஜ்யம் அப்படிங்கிறத வச்சிருந்தா கூட குழந்தை மனைவின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. இவரோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறது, ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத செய்யறது. இதில் ரொம்பவுமே கை தேர்ந்த ஒருத்தர். ஏன்னா இப்போ கூட நம்ம யூனிவர்ஸில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆர்டிஃபேக்ட், ட்ரெஷர் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் ஒரு கிங்டம் இருக்குது. நார்மலாக கிங்டம்னாலே ஒருத்தர் அடிச்சுக்கிறது தானே. இவங்க மேலே படையெடுத்து சும்மா கிங்டமை பிடிச்சா பரவாயில்ல, அவங்க மக்கள் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. ஸோ அந்த அட்டாக்ல இருந்து நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் தப்பிக்கிறார். அவரே பார்த்தீங்கன்னா குத்துயிரம் கொலையுரமாக தான் தப்பிக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுறான்? இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்ஸ் ஓஷனுக்குள்ளே குதிக்கிறார். எதுக்காகனா அங்கே செக்டார் பீஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த செக்டார் பீஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு இங்கே விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு செக்டார் பீஸ்ட்டை சமாளிக்கணும் அப்படின்னா 5 கிங்டமும் ஒன்று சேர்ந்து வந்தால் தான் சமாளிக்க முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அப்போ கூட சமாளிக்க முடியும் தான் சொன்னேன், டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லலை. அந்த செக்டார் பீஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது குழந்தையா இருக்கும் போதே கண்ட்ரோல் பண்ண தான் உண்டு. பெருசாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பீஸ்ட்டை தேடி மனுஷன் உள்ளுக்குள்ளே போக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த யூனிவர்ஸ் ஓஷனில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தில் உயிர் போயிடுதுங்க. அப்போ அவருடைய கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறான். அதில் ஸ்ப்ளிட் ஆன ஒரு கான்ஷியஸ்னஸ் நம்முடைய பிரபஞ்சத்துக்குள்ளே வருது. இங்கே ஒரு பிறப்பெடுக்கிறான் மனுஷன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸில் ஹியூமன் கிடையாது. இங்கேயுமே அவர் வேற ஒரு ரேஸை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர் ஒரு காட்லி கிங்காக இருந்ததுனால இவரோட மெமரிஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. மனுஷன் காலப்போக்கில் வளர்றாரு, நல்லா ஸ்ட்ராங்காக மாறுறாரு, சுப்ரீம் பீயிங்காக வராரு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரோட கான்ஷியஸ்னஸ் எங்கேருந்து வந்துச்சு? லேண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து வந்தது. ஸோ இங்கே இருக்க யூனிவர்ஸ்க்கு ஒரு பயம். ஏன்னா இவர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, இந்த யூனிவர்ஸையே மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ அந்த கோல்டன் ஹார்ன் பீஸ்ட்டை கண்ட்ரோல் எடுத்தான் இல்லையா, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு மனுஷனை அது வளரவே விடாது. இவ்வளோ ஏங்க, நம்முடைய அந்த கேஆஸ் சிட்டி லார்ட் இருக்கார்ல, அவருடைய டீச்சர் ஒருத்தர் சிலையாக பார்த்தோம் இல்லையா நம்ம 2-3 எபிசோடுக்கு முன்னாடி, அந்த மனுஷனை ஏன் யூனிவர்ஸ் உள்ள அடக்கி வச்சிருக்கு? அவருமே என்ன பண்ணியிருப்பாரு? இந்த சோல் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருப்பார். அதில் காண்டாய் தான் அவர் அடைச்சி வச்சிருக்குது. ஸோ மனுஷன் இதுக்கு முன்னாடி காட்லி கிங்காக இருந்துமே அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு சில ரேசஸே அவர் உருவாக்குறாருங்க. அப்படி உருவாக்கின ஒரு ரேஸ்லேருந்து வந்தவன் தான் நம்ம ஃப்ளேம் எம்பரர், நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்டோடைய 2வது ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? என்னதான் அவனுக்கு ஓரளவுக்கு டேலண்ட் இருந்தால் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிற தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அவனை மொத்தமாக கைவிட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அரகண்ட் வேற. அதனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? இன்னொரு ரேஸ் அப்படிங்கிறத உருவாக்குறான்.
ஒரு பூமியை உருவாக்குறான். அந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே பிறந்து வளர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷலான பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆரம்பத்தில் என்னதான் மனுஷங்க பார்க்கறதுக்கு வீக்காக இருந்தால் கூட பயங்கர வேகமாக ஸ்ட்ராங் ஆவாங்க. அவங்களுடைய அந்த மென்டல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டவர் டெஸ்ட் வச்சான்ல, எதுக்காக அவ்வளோ கடுமையான ஒரு டெஸ்ட்டை வைக்கணும்? ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 6000 வருஷம் ஆச்சு. அவனுடைய மென்டல் பவரை செக் பண்ணுறாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனால் போய் சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து ஒரு இனத்தையே உருவாக்கிட்டு இருக்கான் மனுஷன். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஹீரோவை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு இடத்துலையுமே பயங்கரமான செக் அப்படிங்கிறத வச்சுருப்பாப்புல. அவன் ஒவ்வொரு இடத்துலையுமே மெட்டல் பிளேட் அப்படிங்கிறத தேடி போகும்போது ஏதாவது ஒரு சோதனையில் மாட்டிப்பான். ஆனால் அதோடைய முடிவு என்னவாக இருக்கும், அவன் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருந்திருப்பான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்துலையுமே யாரா வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் பீஸ்ட் தான். இதெல்லாம் வந்து அந்த நாவலோட எண்டில் வரும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உண்மைகள்லாம் எப்போ தெரியும், அவன் ஒரு இட்டர்னல் ட்ரூ காடாக மாறிடுவான். அதுக்கப்புறமா இங்கேருந்து லேண்ட் ஆஃப் ஆரிஜினுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் இந்த சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் எல்லா உண்மையுமே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவே மாட்டார். இவ்வளோ சொன்னால் கூட மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு போய் பழி வாங்குறேன்னு இறங்காத. ஏன்னா நான் ஒரு காட்லி கிங்காக இருந்தேன், என்னாலேயே வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவசரப்படாத, முதல்ல ஸ்ட்ராங் ஆகு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விடுவார். ஸோ இதுதாங்க சிட்டிங் மவுண்டன் கெஸ்டோடைய ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேட்டில் த்ரூ த ஹெவன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஷாவ்யான் இருக்கான்ல, அந்த ஷாவ் கிளான் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் லைன் பவர் அப்படிங்கிறது மொத்தமாக கம்மியாக இருக்கும். ஆனால் மற்ற ஏன்ஷியன் கிளான்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க பவர் மட்டும் கம்மியாகியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமையோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி தான், இவங்களோட ஆன்செஸ்டர் ஷாவ்ஷான் இருக்கார்ல, அவரை வந்து மறுபடியும் ரெசரெக்ட் பண்ணுவாங்களா, மறுபடியும் உயிரோட கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் நாவலை படித்து பார்த்தா அதுக்கான பதில் கிடைக்காது. அந்த அனிமையில கூட 2வது நாவல் இருக்குங்க, அதில் தான் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஸ்லேருந்து ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அதை மட்டும் தனியாக எடுத்து வீடியோவை போடலாம். இதோட இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.